அரசியல் தடம் நேர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக மாவட்ட செயலாளர். இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் முக்கிய அடையாளம் இருக்கக்கூடியவர் தங்க தமிழ்ச்செல்வன். எப்படியாச்சும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தலைமையிடம் ஒரு சீட்டைவாது வாங்கிடணும், அதுக்குத்தான் இவ்வளோ பாடுபடுறோம், அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு அமைச்சரவையில் இடம்பெறணும். இதுவரைக்கும் நம்ம அதிமுக தொடர்ச்சியாக இருந்திருக்கோம். அங்கே நடந்த உள்கட்சி பூசலால் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம போயிடுச்சு. இப்போ திமுகவில் வந்துட்டோம். இங்கே ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிறோம். கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம எம்எல்ஏ ஆகிட்டு அமைச்சர் ஆகிடலாம். பெரிய கனவுலோடு இருந்தார். அவர் கனவுல மண்ணள்ளி பொருளை ஒரு லாரி மண்ணை வந்து அள்ளி கொட்டிட்டாங்க ஓபிஎஸ். இப்போ நடந்த சமீபத்தில் நடந்தது தெரியும். முன்னாள் முதலமைச்சர் 3 முறை தமிழகத்துக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு. அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டும், திரும்ப தமிழ்நாட்டில் நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி தர்மயுத்தம்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதிமுகவில் போய் சேர்ந்துருவாரு, இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சு வந்துச்சு எல்லாம் யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுகவில் போய் தன்னை இணைச்சிட்டாரு. என் மனச்சாட்சிக்கு உண்மையாக, உறுதியாக, உழைப்பாக, சத்தியமாக, நேர்மையாக இதுவரைக்கும் அதிமுக அம்மா தலைமைக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தனோ அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாக உறுதியாக இருக்கணும் சத்திய பிரமாணம்லாம் பண்ணி திமுகவில் சேர்ந்துட்டாரு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து திமுகவில் சேர்ந்ததுக்கு ஓபிஎஸ்க்கு பெரிய லாபம். அதை நம்பி திமுக தலைமை ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கு முக்குளத்தில் விட்டுலாம் அவரும் முன்னாள் முதலமைச்சர் பெரிய அளவுக்கு பெரிய பக்கா வேலை போட்டிருக்காங்க. ஆனால் இதை நினைச்சு கொடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு யார், நம்ம தங்க தமிழ்ச்செல்வன். ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் மிக முக்கிய இடத்துல இருந்தார். அம்மா அவர்கள் வலதுகரமாக செயல்பட்டவர். ஆனால் அதே இடத்துல மாவட்ட செயலர் பொறுப்பு வந்த தங்க தமிழ்ச்செல்வன் அந்த மாவட்டத்தில் எம்எல்ஏவை தாண்டி அமைச்சர் பதவிக்கு வரவே முடியலை. எவ்வளவோ அவங்க 2 பனிப்போர், மிக மிக கடினமான பனிப்போர். ஏன்னா சுத்தமாக ஓபிஎஸ்க்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு பொட்டு ஒரு சொட்டு தண்ணி அளவு கூட சேராது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலை தான் திரும்ப தினகரன் வந்தார். தினகரன்ட்ட கொஞ்சம் நாள் பயணிச்சார். திரும்ப நம்ம அதிமுகவில் சேர்ந்துருவோம், ஓபிஎஸ் வெளியே போய் பக்காவாக பிளான் போட்டு இறங்கினாரு. ஆனால் அங்கே போனது பெரிய தோல்வி சந்திச்சு திரும்ப அதிமுகவில் சேரலாம்னு பல முறை பல முயற்சியில் எடுத்து பார்த்தாரு. ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, யாரை வேணுமோ சேர்த்துக்குவோம், தங்க தமிழ்ச்செல்வனை அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை, நெவர் அப்படின்ட்டாரு. வேற வழி இல்லாமல் திமுகவில் போய் தன்னை இணைச்சு கடின உழைப்பால் எப்படியும் மாவட்ட செயலாகி இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. இன்னைக்கு கட்சியில் தேனி மாவட்டத்தில் தங்க தமிழ்ச்செல்வனா நெருங்க முடியாது, அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அப்படியே கிளைமேக்ஸ் மாறப்போகுது. ஏன்னா அதே கட்சியில் போய் ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாரு. இப்போ அவர் இடங்கள்லாம் என்ன பிரச்சனை கேட்குறீங்களா? இதுவரைக்கும் தேனி மாவட்டத்தில் தனி அதிகார மையமாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அங்கே ஒத்துவர பிரச்சனை பண்ணக்கூடியவர் ஓபிஎஸ் உள்ளே சேர்ந்துட்டாரு. திமுக தலைமையில் என்ன முடிவு எடுத்துக்காங்கன்னா, தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் வந்தவர், கட்சியில உயர் பொறுப்புல இருந்தவர் நிதியமைச்சர் வந்தார். அதனால அவருக்கு முக்கிய பொறுப்பு தரணும் அப்படின்னு பெரிய அளவு டிஸ்கஷன் நடந்து கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் பக்காவும் நடந்துட்டாங்க. இதனால தங்க தமிழ்ச்செல்வனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த மாவட்டத்துல திரும்ப ஜெயிச்சாலோ என்ன பண்ணாலும் யாருக்கு அமைச்சர் கொடுப்பாங்கன்னா ஓபிஎஸ் அவருக்கு. ஆனா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இந்த முறை அமைச்சர் வாய்ப்பு கோவிந்தா கோவிந்தா. அதனால தங்க தமிழ்ச்செல்வன் எங்க போனாலும் ஓபிஎஸ் வாழ் மாதிரியே எனக்கு தொல்லை விடுறாரு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன், இப்பத்தான் கட்சியில பெரிய அளவுக்கு மல்லு கட்டி வர என்னோட இருப்பை தக்க வச்சு பெரிய அளவுல நான் போலாம் பிளான் பண்றேன், எனக்கு எங்க போனாலும் ஏன் இவ்வளவு சோதனை வருது, ரொம்ப புலம்பி தவிச்சுக்கிறான் தங்க தமிழ்ச்செல்வன். அது மட்டும் இல்லாம அவரு கூட அமைச்சர் வந்தா பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு அடுத்த வாய்ப்பு கூட கிடைக்குன்னு நினைக்கலாம். இன்னைக்கு இவர் வந்துட்டாரு, நாளைக்கு இவர் மயன் உள்ள கொண்டு வந்துட்டாரு, அதே மாதிரி சின்ன மகனையும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தேனி மாவட்டத்துல நமக்கு பிரச்சனை பண்றதுக்கு இந்த குடும்பம் ரெடி ஆயிடுச்சு. என்னதே நாங்கள் ப்ரெஸ் மீட்ல வெளியே நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை, அண்ணன் தம்பியா செயல்படுறோம், நாங்களா எங்களை மாதிரி யாரும் ஒற்றுமை கிடையாது, ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு ஒன்னா பாசம் இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ரொம்ப பாசமானவங்க, வெளியே தவறா சொல்றாங்க, அதெல்லாம் தவறான விஷயம், எங்களை மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது, அவ்வளவு ஒற்றுமையானவங்க. கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தேனி மாவட்டத்தில் எங்கள் இலக்கை ஃபுல்லாக அடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு காலத்தில் அதிமுக கோட்டை சொல்லக்கூடிய தேனி மாவட்டம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஓபிஎஸ் போடி நாயக்கங்களை ஜெயிச்சார். இப்போ அவரும் திமுகவில் வந்துட்டார். 3 நகராட்சி அதையும்
திமுக கைப்பற்றியது. 21 பேரூராட்சி அதையும் திமுக கைப்பற்றியது. தேனி மாவட்டம் ஃபுல்லாவே அதிமுக கோட்டை என்ற பின்பம் மாறி இன்று திமுகவின் கோட்டையாக மாறியது. இதுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஓபிஎஸ் வந்துட்டார். அதனால ஒட்டுமே இணைஞ்சு செயல்படுவோம். தேனி மாவட்டத்திற்கு அத்தனை ஓட்டையும் முழுமையாக கைப்பற்றி எல்லா தொகுதியும் வெற்றி பெற்று எங்க முதலமைச்சர் அடிப்பாதத்தில் சமர்ப்பிப்போம். அதனால நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஓபிஎஸும் தங்க தமிழ்ச்செல்வனும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும்? ஆனா ஏதோ ஒரு தலை கண்டிப்பா அந்த விழுக போகுது. ஓபிஎஸும் தங்க தமிழ்ச்செல்வனும் உள்ளடி அரசியல் பண்றதுல 2 பேரும் பிஹெச்டி முடிச்சவங்க. இந்த 2 தலைகளுக்கு இடையில திமுக நிர்வாகிகள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகரம் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் என்ன பாடுபட போறாங்கன்னு தெரியல. 2 மலையும் ஒன்று சேர்ந்து மல்லு கட்டி உருள போகுது. இதை திமுக இந்த 2 தலைகளை எப்படி பிரிச்சு பொறுப்பு போட போறாங்க? ஓபிஎஸ் என்ன செய்ய போறாங்க? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ் இணைத்ததற்கு பலன் உண்டாகுமா? இல்ல திமுகவுக்குள் உள்கட்சி பூசல் உருவாவதற்கு வழிவகுக்குமா? என்ன நடக்கும் என்பதை வருங்காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.